1950 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு நாள். அன்று திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரம் முழுவதும் ஒரு வித்தியாசமான உணர்வு நிலவியது. பல மாதங்களாக ரமண மகரிஷியின் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்தது. அவரது கையில் ஏற்பட்ட ஒரு புற்றுநோய் காரணமாக பல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருந்தன. மருத்துவர்கள் ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தினார்கள். ஆனால் ரமணர் தனது பக்தர்களை தரிசனம் செய்ய அனுமதிப்பதை நிறுத்தவில்லை. பக்தர்கள் வரட்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. ஏப்ரல் 14 அன்று மாலை நேரத்தில் அவரது உடல்நிலை மேலும் மோசமாக அடைந்தது. மூச்சு விடுவதும் கடினமாக இருந்தது. இருப்பினும் அவரது முகத்தில் எந்த வேதனையும் தெரியவில்லை. வழக்கம் போல் அமைதியும் சாந்தமும் மட்டுமே இருந்தது. ஆசிரமத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கூடினர். அவர்கள் கவலையுடனும் பக்தியுடனும் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா என்ற பாடலை பாடத் தொடங்கினர். இது ரமணர் மிகவும் விரும்பிய பாடல்களில் ஒன்றாகும். இந்த பாடலின் ஒலி அறைக்குள் வந்தபோது ரமணர் தனது கண்களை மெதுவாக திறந்தார். பக்தர்கள் பாடும் குரலை கவனமாக கேட்டார். அவரது கண்களில் கண்ணீர் துளிகள் தோன்றியதாக அருகில் இருந்தவர்கள் பின்னர் நினைவு கூர்ந்தனர். இரவு சுமார் 8:47 அளவில் அருணாச்சல சிவா என்ற பக்தி பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும்போது ரமண மகரிஷியின் மூச்சு மெதுவாக நின்றது. அவர் அமைதியாக மகா சமாதி அடைந்தார். அந்த நேரத்தில் திருவண்ணாமலை வானத்தில் ஒரு அசாதாரண ஒளிக்கீற்று விண்மீன் போன்ற பிரகாசமான ஒளி தோன்றி அருணாச்சல மலையின் உச்சியை நோக்கி சென்றதாக பலர் கண்டதாக பதிவுகள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு அக்கால செய்தித்தாள்களிலும் குறிப்பிடப்பட்டது. ரமணர் தனது வாழ்நாளில் பல முறை இது உடல்தான், நான் அல்ல என்று போதித்தார். அதனால் அவரது மறைவு குறித்து பக்தர்கள் துயரப்பட்ட போது அவர் கூறியதாக பரவலாக அறியப்படும் அந்த கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நான் எங்கே போக முடியும்? நான் இங்கேதான் இருக்கிறேன். அவரது உடல் மறைந்தாலும் அவரது மௌன உபதேசம் இன்னும் வாழ்கிறது.